Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை அவியல் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது மட்டும் இல்லாமல் அரிசி, உளுத்தம்பருப்பு. அதாவது அடைக்கு வந்து நம்ம 5 பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடைக்கு ஊற வச்சுக்கலாம். அடைக்கு வந்து நல்ல காம்பினேஷன் வந்து அவியல். அவியலுக்கு என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம அடைக்கு தேவையான பொருள்கள் என்னங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 10 வரமிளகாய், இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, 4 பருப்பு வந்து நான் இதில் ஊற வச்சுருக்கிறேன். அரை கப்பு தான் யூஸ் பண்ணுறேன். கடலைப்பருப்பு மட்டும் நான் 1 கப் போட்டிருக்கிறேன். அரிசியும் கடலைப்பருப்பும் ஒரு கப்பு, மீதி எல்லாமே அரை கப்பு. இதை வந்து நான் 4 hours வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். அதாவது சீரகம், பெருங்காயம் போட்டு நம்ம அரைச்சி ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். வரமிளகாய், இது கூட நம்ம அரிசியும் போட்டுட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். நம்ம அரிசி அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு, இது வந்து என்ன ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். அரிசி நம்ம அரைச்சிட்டோம். பருப்பும் இதே மாதிரி அரைச்சி அரிசி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடை சுடுறப்போ பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவியலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், இதுக்கு வந்து ஒரு சீரகம் 2 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம இதுக்கு அரை வாழைக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இது ஓரத்தில் கட் பண்ணிக்கலாம். தோல் சீவிக்கலாம். கொஞ்சம் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விடலாம். 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம். நம்ம அவியல் வந்து சீரகம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்ததுக்கப்புறம் காய் வந்து அதாவது என்னென்னா கொஞ்சம் நேரம் வேகிற காய், அதாவது முருங்கைக்காய், சேனைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், இது மாதிரி பீன்ஸ் கூட சீக்கிரம் வெந்துடும். கேரட்டு, இந்த 3 காயை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீர்ப்பூசணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்னென்னா ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தயிரோடு ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்கு, முருங்கைக்காய், இது வந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதாவது மற்ற காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம். இது வந்து அடைக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய், நீர் பூசணி அதாவது வெள்ளை பூசணி, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய் வந்து நிறைய ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதாவது நீர்க்காயிலே இப்போ தண்ணி வந்து விடும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். காய் வெந்துட்டுருக்கு. இது கூட நம்ம கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலையும் போட்டுக்கலாம், நம்ம இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். அவியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை வாசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா காய் வெந்துட்டுருக்கு. இது வந்து மினிமம் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இதை அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது என்னென்னா காய் வந்து ஜாஸ்தி இருக்கணும், அதாவது பேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இது கூட நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுங்கிறதுனால நம்ம தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். காய் வேகிற டைம் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கணும். இந்த
தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதனுடைய சூடே போதும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ அடை சுட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் அடை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. அடை ஊற்றிக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அடைக்கு எப்போவுமே கொஞ்சமாக ஆயில் விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடை சுட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அடை அவியல் ரெடி ஆயாச்சு. அடை அவியல் ரெடி. நான் அடை அவியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் GobiSudha சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்புடையவர்களாக இருந்தால் நம்மீது மற்றவர்களுக்கு விருப்பம் உண்டாகும். அந்த விருப்பமே நமக்கு நட்பினை தரும்.